Hey guys, so welcome to the new video. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா GPT-5 மாடல் வந்து ChatGPT OpenAI கம்பெனி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க October 7. இன்னைக்கு வந்து அக்டோபர் சாரி இன்னைக்கு வந்து August 12, August 7 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாடல் தான் our smartest, fastest, most useful model yet with building in thinking and that put expert level intelligence in everyone's hands. ஸோ பேசிக்காக இதுதான் அவங்களோட பெஸ்ட் மாடல் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. அண்டு அவங்க ரிலீஸ் பண்ண கிராஃப்ஸ் அண்ட் இந்த மாதிரி கிராஃப்ஸ் இதுவும் அதுதான் சொல்லுது இது வந்து பெஸ்ட்டுன்னு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா இந்த GPT-5 மாடல் ChatGPTயில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, அவங்க சொல்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறது தான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ வந்து கோடிங் லெவலில் இருக்காது, ஜஸ்ட் ப்ராம்ப்ட் அண்ட் டெமோ அந்த மாரி தான் போகும். ஸோ ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ அண்ட் GPT-5. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். We are introducing GPT-5, our best AI system yet. இது வரைக்கும் ரிலீஸ் ஆனதில் இதுதான் பெஸ்ட் ஏஐ சிஸ்டம்னு சொல்கிறாங்க. GPT-5 இஸ் significant leap in intelligence overall our previous model. ஸோ இது GPT-5க்கும் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண மாடல்ஸ்க்கும் இன்டெலிஜென்ஸில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஃபீச்சரிங் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் பர்ஃபார்மன்ஸ் அக்ராஸ் கோடிங்கில் வந்து கோடிங், மேத், ரைட்டிங், ஹெல்த், விஷுவல் பர்செப்ஷன் அண்ட் மோர் இதிலலாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் பேசிக்காக எல்லாத்துலேயும் அப்படிங்கிறாங்க. ஸோ இட் இஸ் அ யூனிஃபைட் சிஸ்டம் தட் நோஸ் வென் டு ரெஸ்பாண்ட் குவிக்லி, வென் டு திங்க் லாங். சரியா, இது வந்து லாஸ்ட் அப்டேட்லேயே நம்ம பார்த்தோம். எப்போ வந்து திங்க் பண்ணணும், எப்போ வந்து டைம் எடுத்து சொல்லணும், எப்போ வந்து வேகமாக ரெஸ்பாண்ட் பண்ணணும், அந்தமாரி அதுவே டிசைட் பண்ணி நமக்கு வந்து ஆன்சர் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து GPT-5 அவைலபிள் ஃபார் ஆல் யூசர். GPT-5 ப்ரோ வந்து ப்ரோ யூசர்ஸ்க்கு மட்டும் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து 3 மாடல் இருக்காங்க. GPT-5 மினி, நேனோ விட்ருக்காங்க. இது ஒன்றுத்துக்கும் டெவலப்பர் யூஸ் பண்ணுற மாதிரி ஏபிஐயில் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மூணுமே காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஸோ GPT-5 இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் கோடிங் மாடல் டேட். It shows particular improvement in complex front-end generation, debugging large repositories. It can often responsive website and apps, aesthetic sensibility. இதை சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரோலிங் பால் கேம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் ரன்னிங் கொடுக்குறான். இப்போ என்ன, ஓகே பாஸ், சாரி போதுடா, சவுண்டு கூட வருது பேசிக். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க, சவுண்டு வருது பாருங்க. ஸோ சவுண்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு இது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணும், ஸ்பேஸ் அழுத்தினா ஜம்ப் ஆகும் போல். ஜம்ப் ஆனாலும் சவுண்ட் வருது. ஓகே, இது விளையாடவே முடியாது கைஸ். ஸோ இந்த இது வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து இந்த ப்ராம்ப்ட் அப்படியே எடுத்துகிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ChatGPTக்கு போக போகிறேன். எங்கே இந்த பட்டனு, ஆஸ்க் ChatGPT போட்டுட்டு பேஸ்ட் பண்ணிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து இங்கே ChatGPTயில் ஓப்பன் ஆகிட்டு ஏன் வெப்சைட்டுக்கெலாம் போகுதுன்னு தெரில, வெப்சைட் தெரியாமல் அதை ஆட் ஆகிட்டு கேம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கு. இப்போ கோட் அடிக்கணும்னு நினைக்கிறேன். அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு கைஸ். ஸோ பேசிக் HTML கோடு தான் இங்கே அடிக்குது. இங்கே பாருங்களா, சர்ச் ஆட்டோமேட்டிக்கலாக இதாக இருக்குது, அதை வந்து எடுத்து விட்ரும். ஸோ ஓகே, இப்போ வந்து பேசிக் HTML கோடு அடிக்குது, பக்காவாக அடிக்குதுன்னு நினைக்கிறேன். பட் லெட்ஸ் கிவ் இட் சம் டைம். நம்ம மீன்வைல் நம்ம பேக் போயிட்டு வேறு என்ன கேம் வச்சுருக்காங்க பார்ப்போம். இங்கே பாருங்கள், பிக்சல் ஆர்ட்னு வச்சுருக்காங்க. திங்க் இது வந்து வரைகிறது போல். டைப்பிங் கேம் வச்சுருக்காங்க. ஓகே, ஸ்டார்ட் கொடுத்துட்டு ஓகே, ஸ்கூல் செல் எல்லோ ஃப்ரேம்ஸ் சாம்பிள் ஆரஞ்ச் ஐலாண்ட். இவ்வளோ நாள் டைப் பண்ணாலும் நமக்கு வந்து டைப் பண்ண தெரில. கடைசியில் அதுதான். இப்போ என்ன பண்ண, எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு தெரில, அதனால் முடிச்சிக்கலாம். ஸோ நமக்கு வந்து அக்யூரசி ஏதோ வருது, எரரு நமக்கு ஒன்றும் தெரியாது, அது தெரிஞ்ச விஷயந்தான். ட்ரம் சிமுலேட்டர் இது எனக்கு பிடிச்சிருந்துச்சி கைஸ். ட்ரம் அடிக்கிறது QWE அடித்தா ரன் ஆகுன்னு போட்டுருக்கு. ப்ளே கொடுத்துட்டு ரன் ஆகுது. உங்களுக்கு சவுண்டு கேட்குதா தெரில. லோஃபை விஷுவலைசர் இருக்குது.
தெரியாம வச்சுட்டேன். காது கிழியுது கைஸ். ஸோ இந்த மாரி அத நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும்னா, இந்த ப்ராம்ப்ட்ட யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம பேக் போயிட்டு கோட் அடிச்சு முடிச்சுட்டா பார்ப்போம். ஆனா இங்க பாருங்க கைஸ், இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப லைன் ஆஃப் கோட் அடிக்குது. இங்க பாருங்க, இது வந்து இவ்ளோ தூரத்துக்கு கோட் அடிச்சிருக்கு. ஸோ இதில வந்து கன்டெக்ஸ்ட் விண்டோன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு கைஸ். கன்டெக்ஸ்ட் விண்டோ அப்டின்னா என்னன்னா, எவ்ளோ ப்ராம்ப்ட் வந்து நம்ம டோட்டலா அது குடுக்க முடியும்? எவ்ளோ எவ்ளோ பெரிய டெக்ஸ்ட் டேட்டா வந்து எவ்ளோ பெரிய டெக்ஸ்ட் டேட்டா வந்து அதுக்கு இன்புட்டா குடுக்க முடியும்? அண்ட் எவ்ளோ பெரிய டெக்ஸ்ட் டேட்டாவ அது அந்த அவுட்புட்டா குடுக்கும்? அப்டிங்கிறதுக்கு வந்து கன்டெக்ஸ்ட் விண்டோ இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கு வந்து 400K 4,00,000 வேர்ட்ஸ் வந்து நம்ம டோக்கன்ஸ் வேர்ட்ன்னு சொல்ல முடியாது டோக்கன் வந்து இன்புட்டா குடுக்கலாம். 4,00,000 டோக்கன் அவுட்புட்டா குடுக்கும். பட் இது கூட காஸ்ட் வந்து அசோசியேட் ஆயிருக்கு. ChatGPTல எதுவும் கிடையாது. அ ஒரு ஏபிஐயா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, காஸ்ட் அசோசியேட் ஆயிட்டுருக்கு. ஸோ இது ஆக்சுவலி பெரிய கேம் போல கைஸ். எல்லா லாஜிக்கும் வந்து அடிச்சிட்டுருக்கு. ஓகே, நம்ம பேக் டூ இங்க வந்துருவோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் போட்டுருக்காங்க. GPT-4 எப்படி பண்ணுது? GPT-5 எப்படி பண்ணுதுன்னு போட்டுருக்காங்க. இந்த எவாலுவேஷன்ஸ்லாம் நமக்கு ஒண்ணும் புரியாது. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா, எப்புட்னா கைஸ், நான் தான் பெஸ்ட்டுப்பா அப்படின்னு சொல்லிருவாங்க அட் தி எண்ட் ஆஃப் தி டே. ஏன்னா புது மாடலு அந்த ஹைப் கிரியேட் பண்ணும்ல. ஸோ நான் பார்த்த வரைக்குமே நெறைய வீடியோ பார்த்தேன். இது மாரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு. எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஓவர் சேச்சுரேட் பண்றாங்க. இந்த மாரி ஏன்னா இந்த டேட்டா யாரு கிரியேட் பண்ணாங்கன்னா, ஓப்பன் தான் கிரியேட் பண்ண போறாங்க. அவங்களுக்கு புடிச்ச மாரி அவங்க கிரியேட் பண்ணுவாங்க அட் தி எண்ட் ஆஃப் தி டே. ஸோ மல்டி மாடல்லாம் ஒண்ணும் இல்ல. மல்டி மாடல்னா என்னன்னா, இமேஜ், டெக்ஸ்ட், வீடியோ இது எல்லாமே இன்புட்டா வாங்குறது. ஐ திங்க் இதுக்கு வந்து ஆடியோ வந்து கிடையாது கைஸ். GPT-5க்கு இப்போதைக்கு ஆடியோ இல்ல. பார்த்த வரைக்கும் ஆடியோ இல்லன்னு தான் இருந்துச்சு. அது எவ்வளோ ஒரு பெரிய டிராபேக்கா இருக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா நான் GPTக்குள்ளலாம் பேசிட்டு இருப்பேன். அப்பப்ப. மிஸ்ஸிங் டிபெண்டன்சி அண்ட் டூல், மிஸ்ஸிங் இமேஜ். ஸோ நெறைய ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வச்சுக்கோங்களேன், நெறைய பேர் இதுட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. நெறைய பேரு சைக்காலஜிக்கல் கொஸ்டின்ஸ், நெறைய பேரு ஹெல்த்ல வந்து ம் ரெக்கமெண்டேஷன்ஸு, டாக்டர் என்ன சொல்லுவாங்க, அந்த மாரி கேட்குறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது டெஃபினெட்லி ஒரு சேஞ்சா தான் இருக்க போகுது கைஸ் ஃபியூச்சர்ல. இது இன்னும் முடிஞ்சுட்டா இந்த வால் கேம் அப்படின்னு பார்த்தா முடிஞ்சிடுச்சு. நான் என்ன பண்ணணும்னு சொல்லவா? இத அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு ஆக்சுவலி இது வந்து கேன்வாஸ்லயே வரல. HTML சரி, இங்க போட்டுக்கிறேன். ரன் குடுக்குறேன். ஓகே கைஸ். இப்போ வந்து வந்துடுச்சு. நான் எப்படி இத டவுன்லோட் பண்றது? இது என்னது? டெப்ளாய் திஸ் ப்ரோகிராம் ஏஐ நியூ. டவுன்லோட் பண்ணிப்போம் கைஸ். டவுன்லோட் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்னா, இத ஓப்பன் பண்ணிக்கிறேன். சூப்பர். இதுதான் கைஸ். ஸோ இதான் நம்ம கிரியேட் பண்ண அப்ளிகேஷன். நான் என்ன பண்ணேன்னா, இந்த வெப்சைட்ல போயிட்டு நம்ம குடுத்த கோட போட்டேன். இங்க பேஸ்ட் பண்ணேன். சாரி, இது போயிட்டு இந்த வெப்சைட்ல இது போட வேணாம். நீங்க HTML ஃபைல் லோக்கல்ல இருந்தா கூட அதில கூட அத பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா, அத ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்டார்ட் ரன் குடுக்குறேன். ஜம்ப் ஆகுது. தல வலிக்குது கைஸ். எப்படி இது மியூட் போட்டீங்கன்னா சவுண்ட் கேட்காது போல. மியூட் போட்டுட்டேன். கைஸ் உண்மையாவே இது விளையாட முடியாது கைஸ். கலர்ஃபுல் பேரலாக்ஸ் அண்ட் ஃபன் ஃபார் எவ்ரிஒன். பட் ஸ்டில் அவங்க காட்டுறது பாருங்களேன். அவங்க காட்டுறது வந்து ஐம் நாட் கோனா பி டூ ஹார்ட் ஆன் தெம். ஏன்னா ஏஐ மாடல் வந்து சேஞ்ச் பண்ணும். பட் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியுதா பாருங்க. சேம் ப்ராம்ப்ட் தான் நான் குடுக்குறேன். சேம் GPT-5 தான். பட் இங்க அவுட்புட்ட பாருங்க. இங்க அவுட்புட்ட பாருங்க. ஸோ பட் ஐ வுட் சே இது ஓகே தான். இன்னொன்னு நான் வந்து பண்ணேன் கைஸ். அத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இன்னொன்னு நான் வந்து பண்ணேன். ஸோ இந்த வெப்சைட்ல போயிட்டு இங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வெப்சைட்டுக்கு இங்க எப்படி வருதுன்னா, இந்த GPT இன்ட்ரோடியூசிங் GPT-5 ஃபார் டெவலப்பர்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்ல கொஞ்சம் கீழ வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிங்கிற அது வந்து இதுதான் வெப்சைட் கிடையாது. கொஞ்சம் கீழ வந்தீங்கன்னா, இந்த மாரி இந்த காஃபி ஷாப் வெப்சைட் இருக்கும். அங்க கீழ வந்துட்டு என்ன பண்றேன், கேலரி ஹியர்ன்னு இருக்கு. இத கிளிக் பண்ணுங்க. இந்த வெப்சைட்டுக்கு வரும். ஸோ இங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து சாரி கைஸ், இது
இது தெரியாம இங்க இருக்கு. பட் ஸ்டில் வி கேன் இக்னோர் இட் ஹோப்ஃபுல்லி. ஸோ இங்க வந்து இத்தன மாரி வெப்சைட்லாம் அடிச்சு வச்சிருக்காங்க. நல்ல நல்ல வெப்சைட்டா அடிச்சு வச்சிருக்காங்க. ஆ இத வந்து கோ த்ரூ பண்ணி பாருங்க. எனக்கு புடிச்ச 2 வெப்சைட் அப்டின்னா, சரி நெறைய வெப்சைட் எனக்கு புடிச்சுச்சு. ஒண்ணு வந்து இது. இத நான் வந்து என்ன பண்றேன்னா, இன்னொரு ஸ்க்ரீன்ல ஓப்பன் பண்றதுக்கு எங்கேயோ ஆப்ஷன் இருக்குமே. ஆ இப்டி ஓப்பன் பண்ணிக்கிறேன். தென் வந்து பேக் வந்துட்டு மறுபடியும் கேலரிக்கு போயிட்டு இந்த காஃபி வெப்சைட். காஃபி வெப்சைட்டுக்கு எடுத்துட்டு ஓப்பன் இன் நியூ டேப். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த கேலரியிலேருந்து இந்த காஃபி வெப்சைட் அப்புறம் இந்த வெப்சைட் எடுத்திருக்கோம். இந்த 2த்த மட்டும் ரீகிரியேட் பண்ண போறோம். நான் இது ஆல்ரெடி இந்த ப்ராம்ப்ட்ட வந்து என்ன பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இங்க ஓப்பன் பண்ணீங்கனாலே அது வந்து ப்ராம்ப்ட் குடுத்துரும் கைஸ். ஸோ பேசிக்கா இங்க வந்தீங்கன்னு ஷோ ப்ராம்ப்ட் இருக்கா? ஷோ ப்ராம்ப்ட் குடுத்தா இங்க ப்ராம்ப்ட் வந்துரும். ஓப்பன் இன் ஜிபிடி குடுத்தா அது தானா ஓப்பன் ஆயிரும். நான் அந்த மாரி தான் ஓப்பன் இன் ஜிபிடி குடுத்து என்ன பண்ணியிருந்தேன்னா, இங்க வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. இங்க வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இங்க பார்த்தீங்கன்னா, சேம் ப்ராம்ப்ட் கஸ்டமர் ஜர்னி ஃப்ளோவா? இங்க பாருங்க கஸ்டமர் ஜர்னி ஃப்ளோ. சேம் ப்ராம்ப்ட் போட்டிருக்கேன். இது வந்து ரன் பண்ணியிருக்கேன். நமக்கு வந்து அவுட்புட் வந்துருச்சு. நான் வேணா ஓப்பனிங் கேன்வாஸ் குடுத்து ரன் கோட் இங்கேயே இருக்கு இந்த ஆப்ஷனு. அத குடுத்துறேன். ஸோ இந்த ஆப்ப பாருங்க. எனக்கு தெரியல ஏன் வந்து இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ்ன்னு. பட் இனிஷியல் ஆப் இங்க இருக்க அவேர்னஸ், கன்சிடரேஷன், பர்ச்சேஸ் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, அவேர்னஸ், கன்சிடரேஷன், கன்வர்ஷன், பர்ச்சேஸ். சேம் தான் ஆட் ஸ்டேஜ் குடுக்குறேன். இது வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இது வைஸ் ஸோ பேசிக்கா அப்படி இழுத்து இப்படி போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இது என்ன பண்றேன் அப்படியே இழுத்துட்டு வந்து இப்படி போட்டுக்கிறேன். போட முடியாதா? சரி இப்படி வச்சுக்கலாம். ஐ மீன் இது ஜஸ்ட் ஐம் பிளேயிங் அரவுண்ட். இங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. டிராக் அண்ட் ட்ராப். இந்த கிளியர் ஆல் ஒர்க் ஆகல. ரீசெட் சாம்பிள் ஒர்க் ஆகல. எக்ஸ்போர்ட்டு ஒர்க் ஆகல. இது ஒர்க் ஆகல. இம்போர்ட் ஒர்க் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆட் ஸ்டேஜ் ஒர்க் ஆகுது. ஸோ இப்படி தான் லுக் இருக்கு. பட் அவங்க அடிச்சத பாருங்களேன். இதோ பாருங்க. செம்மையா இருக்கு பாருங்க. எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு இது கூட. இப்ப வந்து என்ன பண்ணுவேன், ஆட் ஸ்டேஜ் குடுக்குறேன். இத வந்து இப்படி ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா? இன்னொன்னு இதுல வந்து ஆட்டோ லேஅவுட் இருக்கு. இதோ இந்த மாரி அழகா வந்துடுது. ரீசெட்டும் இருக்கு. இது எல்லாமே ஒர்க் ஆகுது கைஸ். ஸோ இது எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. பட் அதே ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணா எனக்கு அப்படி வரல. மூமெண்ட் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு பார்க்க போனா, இந்த அப்ளிகேஷன் தான். நான் என்ன பண்ண போறேன், இந்த இந்த ப்ராம்ப்ட் எடுத்துக்க போறேன். எனக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்ப புடிச்சுங்க. பாருங்க கைஸ், நான் அடிச்சா கூட இந்த மாரி ஒரு அப்ளிகேஷன் அடிக்கவே மாட்டேன். இது வந்து இமேஜா? ஆமா இமேஜ் தான். ஆனா வரமாட்டேது. பை குடுத்தா கீழ போகுது. மேல வந்துரும். ஸோ இதான் கைஸ் செம்மையா இருக்கு கைஸ். இந்த ஷேடோ, அது கீழ உள்ள க்ளோ, இங்க உள்ள க்ளோ எல்லாமே அங்க பாருங்க ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு எஃபெக்ட் இருக்கு. இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணாலே, இதே மாரி வெப்சைட் எனக்கு இப்ப வேணும். அப்டின்னா என்ன பண்ணலான்னா, இங்க காப்பி பண்ணிட்டு ஷோ ப்ராம்ப்ட் குடுத்து நான் மறுபடியும் என்ன பண்றேன், ChatGPT போய்க்கிறேன். ஆனா புதுசா ஒண்ணு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ்ல போயிட்டு என்ன பண்றேன், மோர் குடுத்து கேன்வாஸ் தொட்டுக்கிறேன். அப்புறம் இத பேஸ்ட் பண்ணிக்கிறேன், ரன் பண்ணிக்கிறேன். ஸோ அத பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே ஓப்பன் ஆயிரும். இங்கேயே ரன் கோட் குடுத்துக்கலாம் கைஸ். கேன்வாஸ் ஓப்பன் பண்ணீங்கன்னா. ஸோ பார்க்கும். அது ரன் ஆகட்டும். நான் எதுவும் பண்ணல. அது வரைக்கும் கொஞ்சம் கோடிங்லாம் என்ன சொல்றாங்க, ஏஜென்டிக் டாஸ்க்ஸ். ஸோ இயர்லி ஃபீட்பேக். ஸோ இது வந்து எப்புட்ன்னா, நம்ம இவங்க யூஸ் பண்ற கம்பெனிலலாம் இயர்லி ஃபீட்பேக் குடுத்து கேட்டுருக்காங்க. மேனஸ் வந்து ஒரு கோடிங் ஏஜென்ட்ன்னு நெனைக்கிறேன் கைஸ். நோஷன் உங்களுக்கே தெரியும். ஜென்ஸ்பார்க் வாய்ப்பே இல்ல. எனக்கே தெரியாது. டிடெக்ஸ் இந்த மாரி நெறைய கேன்வா, டூல் காலிங் நெறைய இதெல்லாம் நமக்கு புரியவே புரியாது கைஸ். ஏன்னா நம்ம வந்து இந்த எம்எல் சைடு போல. நம்ம வந்து ஜென்ஏஐ, பைத்தான் ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்தாச்சு. ஓகே. வெர்புசிட்டி என்னன்னா டு ஹெல்ப் ஸ்டியர் டிஃபால்ட் லென்த் ஆஃப் ஆன்சர்ஸ். இன்ட்ரோடியூஸ் நியூ ஏபிஐ பேராமீட்டர் வெர்புசிட்டி which takes values of low, medium, high. Explicit instruction conflict verbosity parameter. Explicit instruction to take precedent. For example, if you ask ChatGPT file exe
மாடல் ரெஸ்பான்ஸ் ஷுட் ஆல்வேஸ் பி 5 இயர்ஸ் ரெகார்ட்லஸ் கரெக்ட்டு தான். ஸோ லோன் குடுத்தா இந்த சைஸ் வருமா? மீடியம் குடுத்தா இந்த சைஸா? ஸோ வெர்போசிட்டிங்கிற ஒரு பேராமீட்டர் எதுக்குன்னா, அந்த வெர்போசிட்டி யூஸ் பண்ணி அந்த எவ்வளோ பெருசா கன்டென்ட் வேணுங்கிறத மாத்திக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 1.21 மில்லியன் இதெல்லாம் கரெக்டாக தான் கைஸ் இருக்குது. கம்மியாகவே பண்ணியிருக்காங்க. நம்ம வெப்சைட் அடிச்சுட்டா பார்ப்போமா? அடித்து முடிச்சுட்டு கைஸ் மொமெண்ட் ஆஃப் ட்ரூத் 3, 2, 1 அளவு கொடுத்துருவோம். அளவு கொடுத்துருவோம். ஊ லே லே கைஸ் இதுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்களே சொல்லுங்களேன். என்ன கைஸ் இது? லே ஒரு அளவுக்கு தாங்க. ஒரே செகண்ட்லாம் ஏதாச்சும் எழுதியிருக்காங்களா படிக்கவும் எனக்கு கடுப்பாகுது. இந்தமாரி இதுமாரி ஜென்ரேட் பண்ணாது அந்தமாரி எதனா எழுதியிருக்காங்களா? இல்லை என்ன கதை இங்க? நான் கிளிக் த்ரூ டெமோ ஜெனரேட்டட் என்டையர்லி சிங்கிள் பேஜ் வித்தவுட் எனி கோட் பை ஹேண்டு. சரி யூசிங் GPT-5 மோஸ்ட். சரி எக்ஸ்ப்ளோரு கைஸ். ஸோ இதான் கைஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ChatGPT அவங்க சொல்கிறதும் அது செய்கிறதும். பட் இட் இஸ் வாட் இட் இஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து ஒரு லைக் டெக்ஸ்ட் ஜென்ரேஷன், டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் அந்த டாஸ்க்லலாம் ஒரு நல்ல மாடலாக இருக்கும். பட் ஃப்ரண்ட் எண்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் பண்ணுது கைஸ். இது ஒன்று, இது ஒன்று, அப்புறம் இன்னொன்று வந்து எங்கே அது, இன்னும் ஒன்று அது வந்து கீழே இருக்கும். ஸோ இதான் கைஸ் இந்த வீடியோக்கு சிம்பிளான ஒரு வீடியோ. இப்போனா ChatGPT-5 அவங்க எனக்கு முக்கியம் அவங்க சொன்னதும் நான் அது நடக்கிறதும் பார்த்தோம். அது என்ன ரியாலிட்டி வெர்சஸ் எக்ஸ்பெக்டேஷனா, அதுதான் கைஸ். ஸோ இதுதான் அவங்க கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்க கொடுத்த நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம். மீன் எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு. இதேமாரி எனக்கும் வந்தால் நல்லா தான் இருக்கும். வரமாட்டுதே. ஸோ அதான் கைஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ChatGPT வச்சு என்னென்னமோ பண்ணலாம். பட் இது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் கைஸ். நீங்கள் வந்து எனக்கு இந்தமாரி வெப்சைட் கொடுத்தாலுமே நான் என்ன சொல்லலாம்னா, எனக்கு வந்து இன்னும் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுன்னு சொல்ல ஒரு 3 ப்ராம்ப்ட் 4 ப்ராம்ப்டில் நமக்கு வந்து பக்காவான அவுட்புட் வந்து வந்துடும். அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா எப்போதுமே இட்டரேஷன் தான் ரிஃபைன் பண்ணும் உங்களோட ப்ராடக்டை. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உண்மையாகவே நல்லாயிருக்கு. ஸோ இதாங்க கைஸ் இந்த வீடியோக்கு. ஹோப்ஃபுல்லி யூ கைஸ் லேர்ன்ட் சம்திங் அண்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.